ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் பார்க்க போகிறது என்னன்னா டிஎன்எஸ்சிடிசி ஜாப் தான். இது வந்து டிஎன்பிஎஸ்சி மூலியமாக போடுறாங்க. இத்தனை நாளாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க டிஎன்எஸ்சிடிசியில் ஜாப் எப்போ போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த டிஎன்எஸ்சிடிசியில் நம்மளுக்கான ஜாப் விட்ருக்காங்க. அந்த டிஎன்எஸ்சிடிசியில் விட்ட ஜாப் என்னென்ன வேகன்சி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்தெந்த ரீஜியன் சொல்லிட்டு இப்போ பார்த்துக்குங்க. இதில் வந்து கும்பகோணம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சேலம், மதுரை இந்த நாலு பிரிவில் வந்து நம்மளுக்கு ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை வேகன்சி எந்தெந்த ட்ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள் இதில் வந்து எத்தனை வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு அந்தந்த ஏரியாவுக்கு எம்மா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிசியில் வந்து 40 வேகன்சி இருக்குது. டிஎன்எஸ்சிடிசி கும்பகோணத்தில் வந்து 18 வேகன்சி இருக்குது. திருநெல்வேலியில் வந்து 25 வேகன்சி இருக்குது. சேலம் வந்து 11 வேகன்சி. மதுரை வந்து 29 வேகன்சி. அதுக்கப்புறம் பாருங்க ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் எலக்ட்ரிக்கல் பாருங்க. எம்டிசியில் வந்து 20 பேர், கும்பகோணம் வந்து 40 பேர், கோயம்புத்தூர் வந்து 49 பேர், திருநெல்வேலி 25 பேர், மதுரை, சேலம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதேமாரி வெல்டர் பாருங்க. வெல்டர் வந்து கும்பகோணம், சேலம், மதுரையில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. 30 வேகன்சி. அப்புறம் 12, 18, 4. அப்புறம் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் ஃபிட்டர் இது வந்து கும்பகோணம், திருநெல்வேலி, சேலம் இது 3 மாவட்டத்தில் தான் கேட்டிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் டீசல் மெக்கானிக் இது வந்து கும்பகோணம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. 18 வேகன்சி. ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் ஏசி மெக்கானிக் இது வந்து 3 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் ஷீட் மெட்டல் இது வந்து கும்பகோணம் 10 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் தமிழ்நாடு பவர் கார்பரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் 656 வேகன்சி. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட டிஎன்எஸ்சிடிசி ஜாப் தாங்க இது. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது. இது டிஎன்பிஎஸ்சி மூலயமா அப்ளை பண்ணி எல்லாம் உள்ள போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதணும். 2 எக்ஸாம், ப்ரைமரி எக்ஸாம் ஒன்று, செகண்டரி எக்ஸாம் ஒன்று இருக்குது. ஓகேவா? 2 எக்ஸாம் எழுதணும். 2 எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுக்கான ஸ்டேஜஸ் என்ன, மார்க்ஸ் என்ன, சிலபஸ் என்னன்னு பின்னாடி சொல்கிறேன். அது தேவைப்பட்டால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் அதில் திருப்பி எக்ஸாமுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? மற்றபடி இதில் நீங்கள் வேகன்சி வைஸாக பார்த்துக்கோங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் யாருன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுங்கள். இது டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலில் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலில் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். எல்லாம் டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.